அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 21/2/2024, அதாவது மாசி மாதம் 9ஆம் தேதி, புதன்கிழமை. துவாதசி திதி 12-17 வரை, அதற்கு மேல் திரையோதசி திதி. புனர்பூச நட்சத்திரம் மத்தியானம் 2:17 வரை, அதற்கு மேல் பூச நட்சத்திரம். ராகு காலம் 12லிருந்து மத்தியானம் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30லிருந்து 9 வரை. அதாவது சந்திராஷ்டம தினம். சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் பச்சை. சாப்பிட்றது காலையிலே ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவது நல்லது. நல்ல நேரம் காலையில் 9:30 to 10:30, சாயங்காலம் 6:30 to 7:30. இப்பொழுது நாம் முதலில் 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். முதலில் மேசராசி. வெளியூரில் வேலை கிடைக்குது உங்களுக்கு. அது சென்னை, பாம்பே இந்த மாதிரிப்பட்ட சீசோரி ஏரியாவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டு இருக்கு. தினசரி கொஞ்சம் தூரம் பிரயாணம் போய் தான் வேலைக்கு போகணும். அதாவது வேலை ஆஃபீஸ் பக்கத்தில் தங்க மாட்டீங்க, கொஞ்சம் தூரத்தில் தங்கியிருக்கிறீங்க. அதே மாதிரி வேலை பார்க்கும் இடத்துல நல்ல நண்பர்கள் கிடைக்கிறாங்க. சாப்பாடு மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துக்கிட்டு இருக்கு. அங்கே சுப்பீரியர்ஸ் மேலதிகாரிகளோடு அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக மாதிரி தான் பழகிறாங்க. ஸோ அந்த சூழல் நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து ரிஷபராசி. அதாவது மனம் ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்டாக போய்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எதிர்பாராத விதமாக பணம் வரவு ஏதோ ஒன்று எப்போமோ கொடுத்தது வந்து இருக்குதுன்னு வைங்களேன். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிச்சயம் என்கேஜ்மெண்ட் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது. வேலையில் ஓரளவு திருப்தியாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்களோட நிர்வாக அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டியை உங்களோட சுப்பீரியர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணாங்க. நல்லா நடக்குது, நல்லா செய்கிற, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கிற மாதிரி பாராட்டுறாங்க. ஆமாம், அந்த செலவு மாத்திரம் எவ்வளோ வந்தாலும் கண்ட்ரோல் பண்ண முடியலை உங்களால். அடுத்து மிதுன ராசி. அந்த மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்துருந்துக்கிட்டு இருக்கு. அம்மாவுக்கு மொத்தம் கொஞ்சம் உடல்நிலைய சற்று பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், மாணவர்களுக்கு அந்த படிப்பில் எஜுகேஷனில் டைவர்ட் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் எஜுகேஷனில் இருக்க மாட்டேங்குது. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களால சின்ன பிரச்சனை. பட் மேலதிகாரிகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறனால அதனால் பெரிய பாதிப்புகள்லாம் இல்லை. ஆமாம். அடுத்து கடகராசி. காலையிலேயே ரொம்ப உற்சாகமாக எழுந்திருக்கிறீங்க. அந்த வாக்கிங், எக்ஸசைஸு இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் ஒழுங்காக பண்ணுறீங்க. வெற்றி கிடைக்காத பிரச்சனை கூட விட்டு தள்ளடா, இதில் இன்னொன்று பார்த்துக்கலாங்க ஈஸியாக எடுத்துக்கிறீங்க. ஆமாம். அதே மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்து தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. ஆமாம், அது தான் கொஞ்சம் அப்பப்போ அம்மா ஞாபகம், அந்த ஞாபகம், இந்த ஞாபகம், திருமணம் அவர்களுக்கு மனைவி ஞாபகம் வருது. மற்றபடி சுமூகமாகத்தான் போய்கொண்டு இருக்கிறது. அடுத்து சிம்மராசி. வரவேண்டிய பணம் சேரலை இன்னும். ஆமாம், அதனால் நீங்கள் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலை. உடம்பில் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. சோப்பை ரொம்ப கெமிக்கல் இதை உபயோகிக்க வேண்டாம், எதையும் மாற்றவும் வேண்டாம். ஆமாம், உங்கள் அந்த கெமிக்கல் உங்கள் உடம்பில் ஒத்துக்க மாட்டுக்கு, அதுதான் பிரச்சனை காரணம். ஃபேமிலி, அந்த ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு நம்மள சப்போர்ட்டிவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கன்னியாராசி. மனைவிக்கு லைஃப் பார்ட்னருக்கு உடம்பில் சின்ன பாதிப்பு. ஓகே. அந்த ஆயுர்வேத மருந்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுதான், அதாவது அந்த கேதுனால் வர அந்த வியாதி, சின்ன பிரச்சனைகள் ஆயுர்வேதிக்கு எடுத்துக்கிட்டால் அது சரியாக போகுது. ஆமாம், வேண்டாத செலவு பண்ணிக்கிட்டு குழந்தைகள் மேலே கோபத்தை காட்டுறீங்க. அது எதுக்கு? குழந்தைகள் என்ன தப்பு பண்ணிச்சுது? வீட்டில் வேலையில் டென்ஷன்னா குழந்தை மேலே காட்ட வேண்டாம், நீங்கள் அப்படி தான் காட்டுறீங்க. ஆமாம், அதாவது நாகதேவதை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கிடைக்கும். அடுத்து துளாராசி. எதிரிகளை ஜெயிக்கிறீங்க. எதிரிகள் என்ன உங்களை போட்டு கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் மீறி நீங்கள் நல்லா ஜெயிச்சுக்கிட்டு தான் வரீங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி நல்லா வருது.
வீட்டில் உள்ள நெகட்டிவ் விலகி வீட்டில் வந்து ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப ஒய்ஃப் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறீங்க. அவள் வந்து ஒரு தண்ணி எடுக்க போனால் வேண்டாம்மா நான் எடுத்து கொடுக்குறேன், அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு ரொம்ப திடீர்னு ஒரு பாசம் பொங்கி வருது உங்களுக்கு. ஒரு குழந்தைய இருக்கிறவங்க மீண்டும் ஒரு குழந்தைய பெற்றுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணுறீங்க. ஓகே, அதெல்லாம் நன்றாகவே நடக்கும். சரி, அடுத்து விருச்சிக ராசி. ஆன்மீக மார்க்கத்தில் உள்ளவங்க ஒரு பெரியவரை வந்து சந்திக்க வேண்டிய, ஏதாவது ஒரு குருவினை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, சந்திக்கிறதுனால நல்ல வாய்ப்பு தான். ஆமாம். அடுத்தால வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை துணையுடன் சிறு பிரயாணம், உங்கள் ஒய்ஃபு அல்லது ஹஸ்பண்டோட சின்ன ஜேர்னி ஒன்று போயிட்டு வரீங்க. ஆமாம். அப்பா அம்மா மேலே காரணம் இல்லாமல் கோபம் வருது. என்னதான் இப்போ என்னை பற்றி வச்சுருக்கோ, நீ அப்படி வளர்த்துருந்தா இப்படி இருந்திருப்பானான்னு காரணம் இல்லாமல் நீங்கள் செய்கிற தப்புக்கு அப்பா அம்மா மேலே கோபப்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் குழந்தை பிரச்சனை அது பெண் குழந்தையாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. செலவு வந்து வரவுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது. அடுத்து தனுசு ராசி. வீட்டை ஒட்டடி அடிக்கிறது, புதிய கட்டணை போடுறது, இந்த மாதிரிப்பட்ட வேலையை நீங்கள் செய்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து என்னமோ திடீர்னு உங்களுக்கு மூடு மாறிடுச்சு. வீடு வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் ஒய்ஃபு அல்லது உங்களோட கணவர் சற்று சோம்பலாக இருக்கிறார். ஆமாம், அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக நமக்கு வருது, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட ஆறுதல் சொல்கிறீங்க. அதே மாதிரி நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக வரும் நம்பிக்கை, ஜெயிப்பீங்க. ஆமாம். அடுத்து மகர ராசி. மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணுறீங்க, அதில் வெற்றியும் அடைகிறீங்க. ஆமாம், உங்களின் அதாவது வந்து லெவலே வேறு லெவல் போயிட்டு இருக்கிறீங்க. இறந்து போன முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், பேச ஆரம்பித்தா நான்ஸ்டாப் பேசிக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க மேலே காரணம் இல்லாமல் ஒரு எரிச்சலாக வருது. அடுத்து கும்பராசி. மனம் காரணம் இல்லாமல் குழப்பமாக இருந்துக்கிட்டு இருக்குது. மனைவிக்கு வந்து கொஞ்சம் சின்ன பாதிப்பு. அடுத்தால வந்து வீட்டில் வந்து இந்த ரிப்பேரு, பெயிண்டிங்கு இந்த மாதிரிப்பட்டது செலவு வந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் மெமரி பவர், ஞாபக சக்தி, கொஞ்சம் ஞாபக மறதி வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், ஆனால் எல்லாத்தையுமே சமாளிச்சிடுறீங்க. உங்கள் எல்லாம் உங்களோட கட்டுக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து மீனராசி. முகத்தில் வந்து தேஜஸ் கம்மியாயிட்டது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டு. வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், நண்பர்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குறாங்க, ஏமாற்றிடுதாங்க. நண்பர்கள்ட்ட உஷாராக இருந்துக்கோங்க. அதே மாதிரி வந்து உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கிறது. ஆமாம், பக்கத்தில் ஏதாவது நாகதேவதை கோயில் இருந்தால் அதுக்கு போயிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். நாளை மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது ஜோதிடத்தை பற்றிய சில குறிப்புகளை காண்போம். நண்பர்களே, செவ்வாயை பற்றி, அதாவது அங்காரகரை பற்றி இன்னும் சிறிது தெரிந்து கொள்வோம். அதாவது இரத்தத்திற்கு காரகன் வந்து செவ்வாய் தான். இந்த செவ்வாய் வந்து எப்படின்னா, அந்த சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்க, 4 உபாயம். இதில் வந்து தண்ட உபாயம்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அடி உதவுறது மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கிற மென்டாலிட்டி உடையவங்க செவ்வாய் டாமினேஷனில் உள்ளவங்க, நம்பர் 1. அடுத்தால வந்து அந்த சரீரம், அதாவது பாடி, அதை மெயின்டைன் பண்ணுறவர் அவர் தான். சகோதரக்காரகன், அதாவது வந்து கூட பிறந்தவர்களை இண்டிகேட் பண்ணுறது. லேண்டு, அதாவது வீடு, நிலம், வாகனம், இதற்கு சொந்தக்காரரை கூட இந்த செவ்வாய் கிரகம்தான். அதே மாதிரி உஷ்ணம், ஓவர் ஹீட்டு, பித்த உடம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இது கோபம், இது முணுக்குன்னு கோபம் வர்றதுக்கெல்லாம் காரணம் செவ்வாயினோட டாமினேஷன் தான். இவங்க வந்து எப்படின்னா தற்பெருமை, நான் அப்படி நான் இப்படின்னு தற்பெருமை பேசல ரொம்ப பிரியமுள்ளவங்க. அதே மாதிரி பொறுமைங்கிறது இருக்காது. ஆமாம், வேட்டை பெரிய பெரிய ஹண்டர்ஸ், வேட்டைக்காரர்கள்லாம் வந்து இந்த செவ்வாய் அம்சத்தில் பிறந்தவங்க தான். துணிச்சல், எந்த காரியத்தையும் பயங்கிறது கிடையாது, ரொம்ப துணிச்சல்காரங்க. ஓகே, இந்த நோய், அதாவது காய்ச்சல், அடுத்தால வந்து அடிக்கடி இந்த புண்
இன்னும் சொல்லுவாங்களே புண்ணு வர்றது, பிபி அதாவது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாகிறது, இப்போ அம்மை நோய் வந்து கம்மியாகிடுச்சு. சிக்கன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வைசூரி போடுறது அம்மை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் இந்த செவ்வாய் கிரகம்தான். அதே மாதிரி அடிக்கடி சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிப்பட்டு அடிபட்டு புண்ணு வர்றதுக்கு காரணம் வந்து இந்த செவ்வாய் கிரகம்தான். இந்த செவ்வாய் வந்து வீக்காக இருந்து அது திசை புத்தி நடந்து அவங்க என்ன ஆகுதுன்னா மற்றவர்களோட துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க. இன்னும் சுருக்கமாக சொல்ல சேடிஸ்ட் மென்டாலிட்டியை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய் தான். ஆமாம், இவங்க வந்து இந்த சமூகத்தோட கூட உள்ளவங்களோட ஒன்றை பையன் மட்டும் செப்பரேட்டாக தான் ஒரு முடிவு விடுவாங்க, செப்பரேட்டாக தான் போவாங்க. ஆமாம், தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா யாருக்காலையும் பிடிக்கிறதுக்கு தயங்காதவங்க அந்த செவ்வாய். அதாவது செவ்வாய் இருந்து அவர் நீசமோ பகையை பெற்று இருக்கிறவங்க இந்த மாதிரி குணபாவங்கள் உடையவங்க. ஆனால் வீரத்தின் அடையாளம் இந்த செவ்வாய் தான். நண்பர்களே, ஒன்று சொல்கிறேன், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு வராவிட்டால். அதனோட கருத்து என்ன? நீ வந்து இந்த செவ்வாய் டாமினேஷன் உள்ளவங்க, இப்போ மேச இலக்கணம் விருச்சக இலக்கணம் இந்த மாதிரிப்பட்ட அம்சத்தில் உள்ளவங்க கொஞ்சம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றியை காணலாம். அவங்க வந்து சேரில் இன்வெஸ்ட் பண்ணானவங்களேன், அது கூட நிதானமாக தான் நடந்துக்கணும். தடுக்கணும் உடனடி முடிவு எடுத்திங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது. அதனால் செவ்வாய் டாமினேஷன் உள்ள நண்பர்களே, நீங்கள் ஜெயிப்பீர்கள். கொஞ்சம் பொறுமையுடன் காத்திருங்கள். நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாலு.